ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் காசால தொடர்ந்து நடத்திட்டு வர்ற இந்த போர் இப்போ சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா சில ஆதாரங்களோட கொண்டு போய் அங்கே இனப்படுகொலை நடக்குது, காசால ஹமாஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறதா சொல்லி அங்கே பல இனப்படுகொலையை நடத்துகிறாங்க இஸ்ரேல் அப்படின்ட்டு விசாரணை, அதாவது உலக நீதிமன்றத்தில் இதை போய் முறையிட்டிருக்காங்க. இந்த உலக நீதிமன்றம் எப்போ தோன்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான் இது உருவானுச்சு. அப்படி இப்போ இஸ்ரேல் மேலே தென்னாப்பிரிக்கா கொடுத்துருக்க இந்த கம்ப்ளைண்ட்டை இனி அந்த நீதிமன்றம் எப்படி அணுகும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் கார்த்திக், இது கார்த்திக் ரிப்போர்ட் சேனல். இப்படி காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யுது அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்கா நாடு அதோட ஒரு சில ஆதாரங்களோட நீதிமன்றத்தில் இதை உலக நீதிமன்றத்தில் இதை கொடுத்துருக்கிறதுனால இஸ்ரேல் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடுமையான சில விமர்சனங்களை தென்னாப்பிரிக்கா மேலே வைக்கிறாங்க. இதை நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அப்படி நாங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் நடத்துறது ஃபுல்லாக ஹமாஸ் பணியினர் மேலே மட்டும்தான், மக்களை நாங்கள் எப்போ வெளியேற சொல்லிட்டோம், பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒரு சில பேர்கிட்ட கேட்டதுக்கு இஸ்ரேல் உள்ளவங்க தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எகிப்து நாட்டுக்கு குடிபெற வேண்டியதுதான், அங்கே இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திரும்பி கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எகிப்தில் அதுக்கான போதுமான இடங்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களோட ஒரு குமுறலாக இருக்குது. எகிப்து அரசாங்கமும் இதே தான் சொல்லுது. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற அதிகப்படியான மக்களை எப்படி இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க. பொதுவாக நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு மக்கள் வெளியேறது ரொம்ப சிரமம். இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு யாரும் அதிக அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா கூட இஸ்ரேல் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்ட்டு தான் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனால் மோடி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மாறுபட்ட கருத்துக்களாக தான் இருக்குது. இது எப்படின்னா, இது மாதிரி சம்பவங்கள் ஏகப்பட்டது இதுக்கு முன்னவே நடந்திருக்கு. இப்படி தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் கொடுத்த இந்த ஆதாரத்தோட கொடுத்த இந்த கோரிக்கைக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த நீதிமன்றம் அப்படிங்கிறத இன்னும் வருங்காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அந்த விசாரணையை மேற்கொள்றதுக்கும் அது இனப்படுகொலையா இல்லை சாதாரண தாக்குதலா அப்படின்ட்டு, 2 படைகளுக்கிடையே தாக்குதலா அப்படின்ட்டு அந்த சர்வதேச நீதிமன்றம் விசாரணை நடத்துறதுக்கே ஒரு பல ஆண்டுகள் எடுத்துக்கும், ஒரு 3-4 ஆண்டுகள் எடுத்துக்கும். ஏன்னா இது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சர்வதேச நீதிமன்றங்கள் சொல்றத எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா உக்ரைன் மேல ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்துச்சு. இதை சர்வதேச நீதிமன்றம் தடுக்க சொல்லி நுப்பாட சொல்லி உத்தரவிட்டுச்சு. ஆனால் ரஷ்யா அதை புறக்கணிச்சிருச்சு. ஏன்னா இது உலக சர்வதேச அந்த நீதிமன்றம் சொல்றதை புறக்கணிக்கிறாங்க. அது என்ன புறக்கணிக்கிறது இந்த உலக நாடுகள் விஷயத்தில் நடக்கும். இப்போ இந்தியாவிலேயே இப்போ தமிழ்நாட்டுக்கு காவிரிக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு. ஆனால் கர்நாடகா கொடுக்கல. அது மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். அதே மட்டும் தான் அவங்க நீதிமன்றம் சொல்றதை தான் ஒரு நாடு கேட்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இப்போ ஏகப்பட்ட நாடுகள் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஏன் இஸ்ரேலுக்கு இப்படி சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தொழில்நுட்பத்தில் ரொம்ப கொஞ்சம் முன்னோடி ஒரு ஸ்டெப் எல்லா நாடுகளை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், சர்வதேச சட்டப்படி இனப்படுகொலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசியம் அல்லது ஒரு இனம் சார்ந்தது அல்லது ஒரு மதம் சார்ந்த ஒரு குழுவாகவோ அல்லது அதில் பகுதியவோ ஒரு உள்நோக்கம் கொண்டு அழிக்கிறதுக்கு பேர் தான் இனப்படுகொலை. அப்படிப்பட்ட இனப்படுகொலை ஏகப்பட்டது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இலங்கையில் நம்ம ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செஞ்சுட்டாங்க. நம்ம ஐநாவில் ஏகப்பட்ட முறை இது பண்ணோம். அதில் அவங்க தீர்ப்பு என்ன சொன்னாங்க, ராஜபக்சே தான் இது குற்றவாளின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான விளைவு என்ன, அவர் திரும்பவும் அங்கே அதிபராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் வெறும் கண்ணாமூச்சி மட்டும்தான். இதே போல தான் இஸ்ரேலும் ஹமாஸை தாக்குறதா சொல்லிட்டு அங்கே உள்ள பாலஸ்தீனர்களை ஃபுல்லாக படுகொலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ தென்னாப்பிரிக்கா சொல்லியிருக்காங்க. இதற்கு இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவை இது ஹமாஸ் நினைச்சிருந்தா எங்களை அவங்க கொண்டிருப்பாங்க. அதை தடுப்பதற்காக நாங்கள் எதிர்த்தாக்குதல் தான் பண்றோம். நாங்கள் பொதுமக்களையோ அந்த இனத்தையோ கொல்லணுங்கிறது எங்க நோக்கம் இல்லை அப்படின்ட்டு இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. இது வருங்காலங்களில் இந்த இஸ்ரேல் தாக்குதல் ஹமாஸ் அதை படையை பின்வாங்குற மாட்டமும் தெரியல. அவங்களுக்கும் சில ஐரோப்பிய நாடுகளை தவிர இங்கிட்ட உள்ள இஸ்லாமிய நாடுகள்லாம் சில உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஹமாஸ் ஒழிக்கப்படும் அப்படின்னா அது முற்றிலும் ஒழிக்கப்படுமான்னா அது சந்தேகம் தான். அவங்க திரும்பவும் அவங்க ஆதிக்கத்தை மேற்படுத்தி திரும்ப வருவாங்க, எப்படி வேணாலும் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் தெரியும். இப்போ தாலிபான்கள் தான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி இருக்காங்க. இதே மட்டும் தான் இப்போ ஹமாஸ் மேலே எப்படி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இந்த ஹமாஸ் ஒழிக்கணும்னு சொல்றாங்களோ, இதே மட்டும் தான் அமெரிக்க கூட்டுப்படைகளோட சேர்ந்து தாலிபான்களை ஒடுக்குனாங்க. தீவிரவாதங்கள் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு தாலிபான்களை ஒதுக்குனாங்க. இப்போ தாலிபான் என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக ஆப்கானிஸ்தானை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ அவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இந்த பாலஸ்தீனத்தில் ஹமாஸை ஃபுல்லாக ஒழிக்க முடியுமாங்கிறது முழுமையாக நமக்கு தெரியாது. இது எதிர்காலத்தில் தான் அது எது மாட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு
பல நாடுகள் உதவிகரம் நீட்டிட்டு தான் இருக்கு. அவங்களை டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. நீங்க நிப்பாட்டுங்க அப்படி இப்படின்னு சும்மா வாயிலியா சொன்னாலும் இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல இருவேறு கருத்துக்களை சொல்லியிருக்கு. வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு ஒரு முடிவு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இங்கிட்ட இருந்து நம்ம மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு இருக்காரு. அடுத்து இப்போ நம்ம இதில் இப்போ மாலத்தீவு லட்சத்தீவு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ இந்த சமயத்தில் இஸ்ரேல் வந்து அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுறதுக்கான சில திட்டங்களை வந்து இங்கே இதில் லட்சத்தீவில் ஏற்படுத்துறதுக்கு சில இஸ்ரேல் வந்து இப்போ லட்சத்தீவில் குதிக்க போகுது. இதுக்கான ஒரு சைனும் இப்போ ஆக போகுதுங்கிற ஒரு பேச்சு ஏற்படுது. இதுவும் இஸ்ரேலோட ஒரு உலக அரசியல்னு சொல்லலாம். அதோட ஒரு ராஜதந்திரமா இது இந்தியாவுக்கு உதவி செஞ்சோம்னா இந்தியாவால் நம்மளை நிராகரிக்க முடியாது, நமக்கு உதவி நமக்கு எதிர்கருத்து தெரிவிக்க முடியாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவான ஒரு ராஜதந்திர மூவை எடுத்து வைக்கிறாங்க. சொன்ன மாட்டோம். இது வந்து 2 நாடுகளுக்கிடையே எப்பொழுதும் நடக்கிற உரசல்கள் தான். இது எப்பொழுதும் நீண்டிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ரஷ்யாவை நுட்பட சொல்லி சர்வதேச நீதிமன்றம் சொல்லி ரொம்ப நாளாச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் வான்வெளி தாக்குதல் இதெல்லாம் நடந்தபடி தான் இருக்குது. அதே போல தான் இங்கே இஸ்ரேலும் ஹமாஸ் மேலே நடத்துகிற இந்த காசாவில் நடத்துகிற ஹமாஸ் படை மேலே நடத்துகிற தாக்குதலும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எப்பொழுது முடியுங்கிறது அது சொல்ல முடியாது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா 2 அரசாங்கங்கள் 2 அதிபர்கள் உலக அரசியல் தலைவர்கள் இவங்க நினைக்கிற அந்த அரசியல்னால அந்த அமைப்பினர் அந்த ஹமாஸுங்கிற ஒரு அமைப்பும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர்னு இல்லாமல் இதில் ஏகப்பட்ட பொதுமக்கள் சாவுறாங்க. சாதாரண பொதுமக்கள் சாவுறது தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம சகோதரர்கள் தமிழர்கள் வந்து 1,76,000 பேருக்கு மேலே ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கான தீர்வே இன்ன வரைக்கும் கிடைக்கல. இதுக்கெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இஸ்ரேல் திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹமாஸ் படையை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களோட தாக்குதலாம் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அமெரிக்காவும் அதற்கு ஆதரவாக சில கருத்துக்களெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இது மேலும் இது எப்படி இது நகர்வு இருக்குது. ஏன்னா இதை பொறுத்து இது மட்டும் சில நடக்கிறப்பே செங்கடலில் தாக்குதல்லாம் நடக்குது. இந்த தாக்குதலான போக்குவரத்து வந்து கடல்வழி போக்குவரத்து ஏகப்பட்டபடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதனால பொருளாதாரத்திலையும் நிறையா ஒரு வீழ்ச்சிக்கான 2024 பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் காலங்களில் இந்த நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கார்த்திக் ரிப்போர்ட் சேனலில் நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.